இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் ஏசாயா 1:25. நான் என் கையை உன்னிடமாய் திருப்பி உன் களிம்பு நீங்க உன்னை சுத்தமாய் புடமிட்டு உன் ஈயத்தை எல்லாம் நீக்குவேன். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். தேவன் நம்மளை சுத்தமாக்குவேன்னு சொல்லும்போது நாம் அவரோட கையில் நம்மளை ஒப்பு கொடுத்துடணும். தங்கத்தை தீயில போட்டு தான் புதுசாக்குவாங்க, கரைகளை எடுப்பாங்க. தேவன் நம்மளை சுத்தமாக்குனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம், ஆனால் தீயில போடக்கூடாதுன்னு நினைக்கிறோம். சில சமயம் தேவன் நமக்கு கஷ்டத்தை கொடுத்து சுத்தமாக்குறாருனா நாம் அதை ஏற்றுக்க தான் செய்யணும். நாம் சுத்தமானதுக்கு அப்புறம் தான் தேவன் நம்ம கூட இருப்பார். அழுக்கான செயல்களோடும் தீமையான குணங்களோடும் நாம் வாழ்ந்துட்டு இருந்தோம்னா எப்படி நம்ம கூட கடவுள் இருப்பார்? நம்ம கூட தேவன் இருந்தால் மட்டும்தான் சகல நன்மை நமக்கு நடக்கும். பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் அதை நம்மளை கொண்டு ஜெயிக்க பண்ணுறது தேவன் தான். அப்படி நம்மளோட வாழ்க்கையில் நடக்கிற சோதனைகளுக்கும் போராட்டங்களுக்கும் மற்றவங்க நம்மளை இழிவாக பேசுனதுக்கும் பதிலடி கொடுக்குற மாதிரி நம்ம உயரத்தில் நடக்கணும்னா தேவன் கூட நம்ம இருக்கணும். அதுக்கு தேவன் கொடுக்குற அடியை ஏற்றுக்கிட்டு புது மனுஷனாக மாறணும், சுத்தமாகணும். ஆமேன்.